சும்மா சொல்லக்கூடாதுப்பா. லாவண்யா கழுத்துல இன்னும் தாலியே ஏறல. அதுக்குள்ள அவ மாமனாரும் மாமியாரும் காட்டுற அக்கறையை நீ பாக்கணுமே. ஒத்த மருமகன்னு தூக்கி வச்சு ஓஹோன்னுல கொண்டாடுறாங்க. லாவண்யா, இத்தனை நாள் நிதிஷ் அவனோட ரசிகன் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப ஒட்டுமொத்த குடும்பம் உன்னை தலையை தூக்கி வச்சுட்டு கொண்டாடுதா? போனா ஐயோ லாவண்யா, இவ்ளோ வெக்கப்படுறீங்க? ஏற்கனவே நிதிஷ்க்கு இருக்க மாதிரி கண்ணாடி முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். நீங்க வெக்கப்படுறத பார்த்தா தூக்கமே இல்லாம டூயட் பாட ஆரம்பிச்சிருவான். இவளை பட்டும் பகட்டுமா கல்யாண கோலத்துல பாக்கணும்னு எனக்கு இப்பவே ஆசையா இருக்குப்பா. அம்மாடி, இவளுக்கு எடுத்திருக்கிற முகூர்த்த புடவைய பாக்கணுமே. ஏகப்பட்ட விலை கொடுத்து எடுத்திருக்காங்கப்பா. நானும் நம்ம குடும்பத்து ஆளுங்களுக்கு 4 புடவை எடுத்திருக்கேன். உன் வீட்டுக்காரமாக்கும் சேர்த்து எடுத்திருக்கிறதையும் தான் சொல்றேன். அந்த 4 புடவையும் சேர்த்தா கூட முகூர்த்த புடவைக்கு ஈடாகாது. கோடீஸ்வரம் விட்டு மருமகளாயிட்ட. கல்யாணத்துக்கு அப்புறமா இந்த அண்ணனை மறந்துடாதம்மா. என்னன்னா நீ காசு வந்துட்டா அண்ணனை மறந்துடுவாங்களா? இப்படியே இருந்தா சரி. தமிழ் சொல்ல மறந்துட்டேன்ப்பா. நம்ம சாருக்கும் ஒரு புடவை எடுத்திருக்கேன். எல்லாருக்கும் புடவை எடுத்துட்டு சாருவை மட்டும் வேற ஆள்னு ஒதுக்கி வைக்க முடியுமா? அதானே, சாரு எப்பவும் ஒதுக்கி வைக்க முடியுமா? சாரு லாவண்யாவுக்கு ஒரே நாத்தனார் வேற. நாத்தனாருக்கு புடவை எடுக்கலாம், பிரச்சனை வந்துடாதா? சாரு, உனக்கு என்னென்ன வேணுமோ அம்மா கிட்ட உரிமையோட கேட்டு வாங்கிக்கோ. நாத்தனார் உரிமை என்னைக்குமே விட்டு கொடுக்க கூடாது. ஓகே? முக்கியமான விஷயத்தை கேட்க மறந்துட்டேன். உனக்கு கல்யாண புடவை எடுத்தாச்சா? உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு நிதிஷ் சொன்னாரு. தமிழ் சொல்ல மறந்துட்டேன். பத்திரிகை அடிக்கும்போது நம்ம வீட்டு ஆளுங்க யாராவது வரணும்னு சம்மந்தி சொல்லியிருந்தாருப்பா. நீ போயிட்டு வந்துடுறியா? சரிம்மா, போயிட்டு வந்துடுறேன். சாரு, சொல்லு, உனக்கு கல்யாண புடவை எடுத்தாச்சா இல்லையா? ஓ, சாரு வீட்டுக்கு ஒரே பொண்ணு, செல்ல பொண்ணு. உனக்கு சாதாரண புடவை எடுத்து கொடுப்பாங்களா? அப்பா ஸ்பெஷலா காஞ்சிபுரத்துல இருந்து ஆர்டர் பண்ணுவேன்னு சொல்லியிருப்பாரு. இல்லண்ணா, சாருவுக்கு இங்க இருக்கிற டிசைன் எதுவும் பிடிச்சிருக்காது. அதனால தான் ஸ்பெஷல் ஆர்டர், ஸ்பெஷல் புடவை. ஏன்னா சாரு எப்பவுமே எல்லாருக்கும் ஸ்பெஷல் இல்ல. ஏன் சாரு, உன் மேரேஜ் டேட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா 2 கல்யாணத்தை ஒரே நாள்ல வச்சுக்கலாம் உங்க வீட்டை பேசிக்கிட்டாங்களே. ஒரு கல்யாணத்தை பண்ணாலே உன்னப்படி என்னப்படின்னு ஆகும். 2 கல்யாணத்தை எப்படா ஒரே நேரத்துல பண்றது? இதுல என்னமா கஷ்டம்? கஷ்டமோ நஷ்டமோ அது முதல்ல விடு. இப்ப எதுக்கு அனாவசியமா பேசிட்டு இருக்க? என்னம்மா இது? நான் சாரோட கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க அனாவசியம் சொல்றீங்க. ஏய், நீ வேற எதுக்குடா அதையே பேசிட்டு இருக்க? சாருவுக்கு கல்யாணம் நடக்கும்போது சிறப்பா நடக்கும், அதை அப்ப பாத்துக்கலாம். இப்ப ஆக வேண்டிய காரியத்தை பாக்கலாமா? சாரு, லாவண்யோட நகைக்கெல்லாம் 2 மாசத்துக்கு முன்னாடியே பாலிஷ் போட்டேன். அதை அப்படியே விட்டுறலாமா இல்ல இன்னொரு முறை பாலிஷ் போடலாமா? இன்னொரு தடவை பாலிஷ் போட்டுருங்க அத்தை. ஏன்னா அப்பதான் நகையெல்லாம் நான் என்ன கேட்டுக்கிறேன், நீ என்ன பேசுனுங்கிற? சாரோட கல்யாணம் என்ன ஆச்சுன்னு கேட்டா நாளைக்கு இஷ்டத்துக்கு பேசுனுங்கிறீங்க. இப்ப என்னடா சொல்லணுங்கிற? சாருக்கு கல்யாணம் நிச்சயமானது உண்மையா இல்லையா? ஏண்டா நீ நானும் முடிவு பண்ணிட்ட சாருக்கு கல்யாணம் ஆயிடுமா? பார்க்க வர்ற மாப்பிள்ள சாருவை பிடிச்சிருக்குன்னு சொல்லணும்ல. என்னம்மா இது? 2 பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்கிறீங்க. இல்ல, நீங்க எதையும் மறைக்கிறீங்க. சாரு, மறைக்காம உன் கல்யாண விஷயம் என்னன்னு சொல்லு. கேக்குறல சாரு, சொல்லு என்னாச்சு? அவகிட்ட ஏண்டா கேக்குற? என்கிட்ட கேளு, நான் சொல்றேன். அவ கல்யாணம் நின்னு போச்சு. என்னது? நின்னு போச்சா? ஆமாடா, பேசி வச்ச மாப்பிள்ள சாருவை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டானா. பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டானா? ஏன்? ஆமா தமிழ், நானும் சாருவுக்கு நல்லது நடக்கும்னு ஆசையா இருந்தேன். ஆனா வீட்டுக்கு வர மாப்பிள்ளைங்க எல்லாரும் பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போறாங்களே. இந்த வேதனையை நான் எங்கப்பா போய் சொல்றது? எதனால பிடிக்கலன்னு சொன்னாங்க? நம்மளாலதான்ப்பா. சாருவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நிச்சயம் பண்ணிட்டு நாம அவளை அம்போன்னு விட்டுட்டோம்ல. நீ சாருவை பிடிக்காம ஒதுக்கிட்டதா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஐயோ அத்தை, இப்ப எதுக்கு அத்தை பழசெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீ கொஞ்சம் அமைதியா இருமா. பேசின கல்யாணம் நின்னு போயிடுச்சுன்னா எவ்வளவு வேதனை இருக்கும்னு எனக்கும் தெரியும்.
ஒருத்த வேண்டான்னு சொன்ன பொண்ண இன்னொருத்த எப்படிம்மா கட்டிப்பான்? நீ வேற நிச்சயம் பண்ணிட்டு சாருவை கூட்டிக்கிட்டு அங்கெங்கன்னு சுத்தி இருக்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் கல்யாணமே நின்னு போயிடுச்சு. என்ன அத்தை நீங்க? நான் தான் உங்களை அவர்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன்ல. எதுக்கு எல்லாத்தையும் அவர்கிட்ட சொன்னீங்க? பாருங்க அவர் எவ்வளவு ஃபீல் பண்றாருன்னு. இல்ல சாரு, நானா ஒண்ணும் சொல்லலையம்மா, அவனே தானே கேட்டான். நீ வருத்தப்படுவேன்னு தெரிஞ்சு சாருதான் எதையும் சொல்ல வேண்டான்னு சொன்னா. என்னதான் சமாதானம் சொன்னாலும் என்னால தாங்க முடியலப்பா. வர்ற மாப்பிள்ளைங்க எல்லாரும் பிடிக்கலன்னு சொன்னா இந்த பொண்ணோட வாழ்க்கை என்னதான்ப்பா ஆகுறது? வாழ வேண்டிய பொண்ணு இப்படியே பட்ட மரமா இருக்க வேண்டியதானே? மா, எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியலம்மா. தப்பு என்னமோ நம்ம இல்ல என் மேலதான் இருக்கு. நாம தான் இதை எப்படியாச்சும் சரி பண்ணணும். நம்மளால என்ன பண்ண முடியும் தமிழ்? சாரு, நான் வேணா மாப்பிள்ளை வீட்டுல போய் பேசட்டுமா? வேண்டாங்க. ஏன் சாரு? அவர் வேண்டான்னு சொல்லிட்டு போனதே எனக்கு சந்தோஷம்தான். சந்தேகப்படுற ஆளை கட்டிக்கிட்டு காலம் பூரா கஷ்டப்பட நான் தயாரா இல்ல. என்ன சொல்ற சாரு? ஆமாங்க, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களையோ அத்தையோ பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லுவாரு. என்னால அப்படியெல்லாம் இருக்க முடியாது. சந்தேகப்படுறவரை கல்யாணம் பண்ணிக்கிறதை விட சும்மாவே இருந்துடலாம். எத்தனை நாளைக்கு சாரு நீ கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக வேண்டாமா? கண்டிப்பா. கல்யாணம் வேண்டான்னு சொல்லி என் வாழ்க்கையை வீணாக்கிக்க நான் விரும்பல. என்னை புரிஞ்சுக்கிட்டவரு, எனக்கு பிடிச்சவர் வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சாருன்னு சொன்னா உடனே கல்யாணம் பண்ணிக்குவேன். பாப்போம். எனக்குன்னு இனிமே யாரும் பிறக்க போறதில்ல. எனக்காக பிறந்தவரை நான் கல்யாணம் பண்ணிக்காம விட போறதும் இல்லை. நீங்க தைரியமா இருங்க. உனக்கு கல்யாணம் நிச்சயமாச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்படிலாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சரி விடுப்பா, நம்ம கையில என்ன இருக்கு? வேண்டான்னு சொன்னவங்களே வீடு தேடி வந்து நம்ம லாவண்யா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லலையா? இது நடக்கும்னு நாம நினைச்சோமா? அதே மாதிரி சாருக்கும் நல்லது நடக்கும். எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சின்னு ஒண்ணும் இல்லப்பா. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுமா. ஆனா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சாரு, இன்னைக்கு வேணா மத்தவங்க உன்னை புரிஞ்சுக்காம இருக்கலாம். ஆனா உன்னை இப்ப வேணான்னு சொல்லிட்டு போனா பத்தியா, அவனே பொறாம போடுற அளவுக்கு உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பான். நீ சந்தோஷமா தான் வாழ போற. சரி, நான் கிளம்புறேன். வரமா? வரல லாவண்யா. ஒரு தினுசா முழிக்கிறானே. இவன் எதையோ மறைக்கிறான். என்னன்னு தெரியலையே.
என்ன தேடினாலும் ஒன்றும் கிடைக்காது. ஆளை போக விட்டுட்டு உள்ள என்ன தேடுற? தேடுறேன்னு தெரியுது இல்ல, மரியாதையா சொல்லு. பெட்டிக்குள்ள என்ன மறைச்ச? 1000 மறைப்பேன். அதை கேட்க நீ யாரு? நான் போன பின்னாடி திருட்டு வேலை பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஓஹோ, அதான் இடத்த மாத்திட்டியா? ஆ? அந்த பேக்கு கொடு. எதுக்கு? பேக்க குடுறா. முடியாது. டேய், குடுறா. கொடுப்பா. குடுறா, டேய். என்னடா என்னடா குடுறா. டேய், சொல்றல. குடுறா. பேக் விடுப்பா. டேய், விடு. டேய், டேய், இன்னும் நீ காலேஜ் கிளம்பலையா? எங்க போறது? வீட்டுக்குள்ளதான் சிபிஐ ஆபீசர் இருக்காரு. உன் புருஷன் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? என் பெட்டியை உடைச்சு ரைட் பண்ணிட்டு இருக்காரு. அடக்கடவுளே, பெட்டி ஏன் உடைச்சிங்க? உங்களுக்கு என்ன புத்தி கித்தி மழுங்கி போச்சா? புத்தி எனக்கு மழுங்கி போல, இவனுக்கு தான் மொத்தமா மழுங்கி போச்சு. இவன் என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கான்னு ஒன்னாவது உனக்கு தெரியுமா? இவன் என்ன பண்ண உங்களுக்கு என்ன? நீங்க தான் பந்த பாஸ்த அறுத்து எங்களை ஒதுக்கி வச்சிட்டீங்கல்ல, இப்ப என்ன புதுசா அக்கறை? டேய், இப்படி கண்மூடித்தனமா இவனை நம்புறதுனாலதான் இவன் நமக்கு தெரியாம ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கான். என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த பேக்கை வாங்கி பாரு. இவன் என்ன தப்பு பண்றாரு உனக்கு தெரியும். டேய், பேக் கூடுறா. கூடுறான்னு சொல்றான்ல, கூடுறா. கையை எடுங்க. விடுங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? எப்ப பாரு என் புள்ளைய எதிரியாவே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. முட்டாள்தனமா பேசி அவன் வாழ்க்கையை கெடுத்துறாரு. நல்லா தெரியுது இவன் ஏதோ தப்பு பண்றான்னு. பாத்தியாமா, திருட்டுத்தனமா பெட்டி உடைச்சது இந்த ஆளு. நான் தப்பு பண்றேனா? ஆகாத ஆளுனா உங்க இஷ்டத்துக்கு பழி போடுவீங்களா? என் புள்ள யோகி என்ன எனக்கு தெரியும். அவன் யோகியன்னு நீ சொல்லாத. கொஞ்ச நாளாவே அவன் பேச்சு போக்கு எதுவுமே சரியில்லை. அத நீங்க சொல்லாதீங்க. என் மகன் மேல திருட்டு பழி போட்டு அவனை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினைச்ச ஆளுதான் நீங்க. உங்ககிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு என் பிள்ளைக்கு ஒண்ணு தலையெழுத்து இல்ல. இவன் நல்லா படிக்கிறவன், திறமையான ஆளுன்னு ரத்த சம்பந்தம் இல்லாதவங்களே இவனுக்கு உதவி செய்யறாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? பெத்த மகனையே இப்படி சந்தேகப்பட்டு கண்டபடி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம மகன்றதுனால அவன் செய்யறதெல்லாம் சரின்னு ஆயிடாது. சரிதான், நிறுத்துங்க. என் புள்ள எந்த தப்பு செய்ய மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி இவன் தப்பே செஞ்சிருந்தாலும் கூட அதை கேட்கிற தகுதியும் தராதரமும் உங்களுக்கு கிடையாது. பத்மா, என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறியா? உங்களை நம்புறதும் மண் குதிரையை நம்புறதும் ஒண்ணுதான்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். நான் மண் குதிரையா? உன் மேலயும் நம்ம பிள்ளைங்க மேலயும் அக்கறை இல்லைன்னு சொல்றியா? ஆஹா, உங்க அக்கறையை தான் நான் ரொம்ப பார்த்தனே. கட்டின பொண்டாட்டியே செத்த பொணன்னு சொன்ன ஆள் தானே நீங்க. சாங்கிய சம்பிரதாயத்தோட தாலி கட்டிட்டு என்ன நச்சு பாம்புன்னு சொன்னீங்களே, அதான் உங்க அக்கறையா? இவன் வாழ்க்கை வீணாயிடுமோன்னு நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா பழசெல்லாம் பேசிக்கிட்டு அவன் பண்ற தப்பெல்லாம் மறைக்கிற. இத பார் பத்மா, இவனை எங்கிட்ட இருந்து வேணா காப்பாத்தலாம். ஆனா உங்ககிட்ட இருந்து காப்பாத்தினாலே அந்த எமங்கிட்ட இருந்து காப்பாத்தின மாதிரிதான். டேய், இவர்கிட்ட உனக்கு என்னடா பேச்சு? பெத்த அப்பனும் புடிச்சு வச்ச களிமண்ணும் உனக்கு ரெண்டும் ஒண்ணுதான். உன்னை ஆளாக்க ஊர்ல நல்லவங்க இருக்காங்க. நீ போய் படிக்கிற வேலையை பாரு போ. இத பாருங்க, நீங்க எதை செஞ்சாலும் நான் பொறுத்துக்கிட்டு போவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. இனிமே என் மகனை சந்தேகப்பட்டு ஒரு வார்த்தை பேசுனீங்க, உங்களை, உங்க மகளை, உங்க குடும்பத்தை மானத்தை கெடுத்து மந்தையில் நிறுத்திடுவேன். பார்த்து நடந்துக்கங்க. இந்த பாருமா, இனிமே யாராவது எனக்கு தெரியாம என் பெட்டியை திறந்தாங்க, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஆத்திரப்பட்டா நீ என்ன செய்வேன்னு இங்க இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும்டா. பெத்த மகனை சந்தேகப்பட்டா யாரா இருந்தாலும் கை வைக்க தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் அடிச்சிட்டான் புடிச்சிட்டான் ஐயோ சாமின்னு புலம்புனா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னும் ஏண்டா இங்கே நிக்கிற? பட்ட மரத்தையும் கெட்ட மனுஷனையும் பாக்குறதே தப்பு. நீ முதல்ல கிளம்பு. நான் கிளம்புறேமா. ஒழுங்கா நான் வரத்துக்குள்ள பெட்டியை ரெடி பண்ணி என்னோட திங்ஸ் எல்லாம் உள்ள வைக்க சொல்லு. துளசி, குட்டிமா, 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 ஐயா இப்ப அம்மாவை பார்த்து நீ சொன்ன மாதிரி பாச சொட்ட சொட்ட தான் பேசிட்டு வந்திருக்கிற. இப்ப சந்தோஷமா? உன் அருமாத்தான் இங்க வந்திருக்கிறாங்க போல இருக்குது.
கல்யாணத்துக்கு புடவை எடுத்து கொடுத்துக்கிறாங்களாமே. இப்பதான் துளசி எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குது. எங்க அம்மா அவ்வளவு சீக்கிரம் மாறுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா. எவ்வளோ மாறிட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சாரு தான். சாருவோட பழகிறது நமக்கு ஏதாவது பிரச்சனையை தருமோன்னு ஆரம்பத்தில் நினைச்சிட்டு தான் இருந்தேன். ஆனா பிரிஞ்சு நம்ம 2 குடும்பத்தையும் சேர்த்ததே சாரு தான். உண்மையிலேயே சாரு ரொம்ப நல்ல பொண்ணு. அவன் நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவோ செய்றா. ஆனா நான் சாருக்கு துரோகம் பண்ணிட்டேன் துளசி. இப்ப சாருவை பார்க்க வர மாப்பிள்ள எல்லாம் அவளை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போறாங்களாம். பாவம் அவ ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருக்கா.